வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிற ஃபால்ட் என்னென்னா Realme 12 5G. இது வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு வெளியே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, வேலைக்காகலை. ஆக்சுவலாக இது வந்து பேஸ்பேண்ட் அன்னோன் ஃபால்ட்டு, அதாவது RFICன்னுவாங்க. அந்த ஐசி வந்து ரீப்ளேஸ் ஆர் ரீபால் பண்ணால் ஓகே ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ இது பாருங்கள், இந்தமாதிரி பிளாங்க் ஆகிடும். பிளாங்க் ஆகிட்டு அன்லாக் பண்ணாலும் வராது. திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செக் பண்ணுறேன், திருப்பி பிளாங்க் ஆகிடும். மேலே வந்து டாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்ட பாருங்கள். சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள், க்ரீன் லைட் இருந்து பாருங்கள், தெரியுதுங்களா? இந்தமாதிரி பிளாங்காக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இந்த மாடலில் வர ஃபால்ட்டு தான். இந்த RFIC மாற்றணும், இந்த பேஸ்பேண்ட் ஐசி RFICன்னுவாங்க. இதை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணி ரீபால் பண்ணி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டோடனே உங்களுக்கு செட்டப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முழுசாக வீடியோ போட முடியல, 2 மினிட்ஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். இது ஏன்னா 1 ஹவருக்கு மேலே எடுப்பேன். டைமிங்கு குறைஞ்சது. ஷார்ட் பீரியட்னால் ஒரு ½ ஹவரில் முடிஞ்சிடும். செட்டப் பண்ணுறேன். இப்போ உள்ளே போது பாருங்கள். ஸ்கிப்பு நெக்ஸ்ட்டு ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது என்ன செட்டப் பண்ணுறோமோ அந்த டைப்பில் போவோம். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணியிருக்காங்களே, நான் செட்டப் கொடுக்குறோம். உள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பேஸ்பேண்ட் அன்னோன் வந்துச்சுன்னா நெட்வொர்க் எடுக்காது, ஐஎம்இயும் காட்டாது. இந்த RFIC மாற்றினோடனே பேஸ்பேண்ட் எடுக்கும், ப்ளஸ் வந்து ஐஎம்இயும் காட்டும், நெட்வொர்க்கும் எடுக்கும். Realme 12 5G வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்பேண்ட் இந்தமாரி சீரியல் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல அன்னோன் இருக்குடா. அன்னோன் இருந்துச்சுன்னா ஐஎம்இக்கு எடுக்காது, நெட்வொர்க்கும் எடுக்காது. பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். சார் 06 போட்டோடனே ஐஎம்இ வந்தோடனே சிம் போட்டு செக் பண்ணோடனே பாருங்கள், டவர் வந்துடுச்சு. ப்ராப்ளம் சால்வ். மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ.